ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம guys, இன்னைக்கு இல்லை, நம்ம வந்து நாளைக்கு வந்து மணாலி ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எத்தனை இருக்க போகிறோம்னா ஒரு 7 days வந்து நம்ம மணாலி ட்ரிப் வந்து போகிறோம். நாளைக்கு ஃப்ரைடே நமக்கு ட்ரெயின், நைட்டு ட்ரெயின் தான். இங்கே வந்து நம்ம மும்பைலேருந்து கிளம்புறோம் guys. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். வேறு பேக்கிங் என்னென்ன கொண்டு போகிறோம் அதுதான் வீடியோவில் காட்ட போகிறேன். நிறைய ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து வெறும் இந்த ட்ரெஸ்ஸஸ் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் guys. ஸோ இது ஒரு நான் ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன், அது மேலே கீழ் பண்ணுறாங்க. இந்த ஜாக்கெட் ஒன்று நான் வாங்கியிருந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறம் guys, ஸோ நம்ம வந்து என்னென்ன ஷாப்பிங்கு பண்ணோம் வேறு என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ நேற்று வந்து நம்ம வந்து இது ஒரு ஷர்ட், ஒரு 3 ஷர்ட் நான் எடுத்திருந்தேன். இந்த பாருங்கள், 3 ஷர்ட் இருந்தேன். 3 இந்த ஒயிட் கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அங்கே ஒயிட் கலரில் அந்த மாதிரி போட்டுருந்தோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இது எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இது 250 rupees தான். நல்லா இருந்துச்சு, காட்டன் உள்ளது guys. அந்த துணி கூட நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இது வாங்கியிருக்கேன். நம்ம ஒரு ஒயிட்டு வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லோஷ் அடிச்சிடும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போட முடியாது. ஆனால் என்னென்னா ஒயிட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி பிளாக்னால அதனால். அது மாதிரி வேறு டிஷர்ட்ஸ் ஒரு 4-5 டிஷர்ட் எடுத்துருக்கேன், 4 டிஷர்ட் எடுத்திருக்கேன். அதில் மோஸ்ட்லி நான் வந்து ஒரு 4 ஜீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜீன்ஸ் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா ஒரு ஜீன்ஸ் நம்ம 2 நாள் வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் ஜீன்ஸ் வந்து 4 ஜீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்திருக்கேன். வேறு நமக்குள்ள அசரிஸ் வந்து நான் கேமரா, கோப்ரோ இது எல்லாமே எல்லாம் எடுத்து போது வைக்கணும். ஸோ அது எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவை நான் காட்டுறேன். ஸோ இப்போ நாளைக்கு நம்ம ட்ரெயின், இதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுவோம் guys. நம்ம வந்து போரிலி வந்துட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 7:15 ட்ரெயின். என்ன ட்ரெயின் அது டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் போரிலி ஸ்டேஷன் பாருங்கள். வாங்க கிளம்பலாம் guys. இது வந்து பீக் அவர் guys. பாருங்கள், மணி இப்போ வந்து 6:30 மணி ஆகுது. இங்கே வந்து போரில் வந்து வீரார் பொண்ணு ஜனம் ரொம்ப கூட்டம் பாருங்க, எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து 6 நம்பர் பிளாட்ஃபார்ம் போகணும். இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே படியில் ஏறி 6 நம்பர் பிளாட்ஃபார்ம் போவோம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் டைம் இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி போகும் ராஜ், நம்ம வண்டி வந்து இன்னொரு 15-20 நிமிஷம் லேட்டாக வருது. அதனால் அதுக்குள்ளே உங்களுக்கு வயிறு பசி வந்துருச்சு. வேறு இது வந்து போரோலி ஸ்பெஷல். நீங்கள் எப்போ வந்தானே இந்த வடா உசல் வடா உசல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபேமஸ். நம்ம பிளேட்டில் வாங்கணும், பட்டு முடிஞ்சிருச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலும் கிடைக்காது. ஒன்லி போரோலி இங்கே மட்டும் தான் கிடைக்கும். நம்பர் 6 அதில் மட்டும் தான் கிடைக்கும். பாவம் வரைக்கும் இல்லைன்னா இன்னொரு பாவம் இது அப்படி பாவல வச்சு ऐसा मेरे को मुंबई टू अमृतसर. நம்ம வந்து இப்போ ட்ரெயினுக்குள்ள வந்து உட்காந்துட்டோம். நம்ம சீட்டு கொஞ்சம் ரஷ் ரொம்ப இருக்குது. இப்போ வந்து கும்பமேளா இருக்கிறதுனால ட்ரெயின்லாம் ரொம்ப ரஷ்ஷு. இது ஏசி வண்டியிலே நிறைய வந்து RAC இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நம்மலாம் ஒரே சீட்டில், நம்மளுக்குலாம் கன்ஃபார்ம் டிக்கெட் தான். ஸோ வந்தோடனே உட்காந்தோடனே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வண்டி வர ஒரு 10-15 நிமிஷம் லேட் வேறு. வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்தால் ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து லெமன் ரைஸ் கொண்டு வந்தோம், வேறு ஃப்ரெண்டு வந்து இட்லி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாருமே ஒரு ஃபுட்டு நம்ம இப்போ எடுத்து சாப்பிட போகிறோம். ஃபிஷ் வேறு கொண்டு வந்திருக்கோம், அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் முடிஞ்சுட்டு இது வந்து என்ன ஃபிஷ்? நெத்திலியா? மாந்தேலி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. இட்லிக்கு வந்து தக்காளி தொக்கு எத்தனை ஒரு 10 நாள் வச்சா கூட அது பாட்டு இருக்கும், கெட்டே போகாது. இதெல்லாம் ட்ரெயினுக்கு ஒரு பெஸ்ட்டு. அது மாதிரி லெமன் ரைஸ் சூப்பர். நம்ம லெமன் ரைஸ் வந்து சாப்பிட்டுட்டோம். இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து நல்லா செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, ஆன் டைமில் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி 15 நிமிஷம் லேட்டாக தான் போயிட்டு இருக்குது. இது வந்து கோல்டன் டெம்பிள் ட்ரெயின், வேறு ஆன் டைமில் தான் இருக்குது. வேறு இந்த வண்டியோட நம்பர் வந்து 13903. இந்த வண்டி வந்து வேறு லெவலில் ஸ்பீட் போயிட்டு இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காலையில் சொல்கிறேன். இப்போ வந்து இருட்டில் அவ்வளோ தெரியாது. நம்ம காலையில் வந்து மார்னிங்கோட ஆரம்பிப்போங்க vlog.
இந்த வண்டி நம்பர்னு சொன்னாங்கன்னா 12903. வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள். ஸோ இந்த வண்டி அவ்வளோ சூப்பராக ஆன் டைமில் போயிட்டு நமக்கு ஆன்லைன் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 10-15 நிமிஷம் நம்ம லேட்டாக கிளம்பணும். ஆனால் இப்போ ஒரு வேற லெவலாக போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து சவுத் இந்தியா வந்து நிறைய இடம் வந்து நம்ம சுற்றி பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்த் இந்தியா நம்ம வீடியோஸ் வந்து இதான் மொதல் டைம் போடுறோம். அதனால அதுவும் இந்த வாட்டி வந்து நம்ம நிறைய இடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் தான் முக்கியம் போயிட்டு இருக்கோம். வேற இன்னொன்று வந்து 26 ஜனவரி வருதுங்க. ஸோ அது இன்னும் வேற லெவலாக இருக்க போது. அது எல்லாமே இந்த vlogல வரப்போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி நார்த் இந்தியா vlog எடுத்து போடுறது. ஒரு எபிசோட் மாதிரியே அது வரப்போகுது guys. vlog வேற லெவலாக இருக்கும் போது. இப்போ நைட் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறது வந்து நம்ம அவ்வளோ வீடியோஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம மார்னிங்ல இருந்து சூப்பராக ஷேர் பண்ண போகிறோம் guys. ஸோ இதை இப்போ சூரத் வரப்போது சூரத்தில் நம்ம vlog எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் நம்ம மீட் பண்ணுவோம் guys. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம மணி என்ன ஆகுது? ஐயோ திருப்பினா காஃபீஸ் கொட்டிடும். மணி யாராவது சொல்லுங்கப்பா. நீ பாருங்களேன். எங்கட நான் கொட்டட்டுமா? 9 ஆகுது guys. 9 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறோம். 7 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சேன். செம்ம குளிர். நீ மட்டும் மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு நான் அப்படியே இருக்கிறேன். மேக்கப் பண்ணிருக்கேன். எங்க கட் கைஸ். ஏய் நீ நல்லாவா இருக்கடா? நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்கற. அங்க பாரு. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தான் எந்திரிச்ச மாதிரி இருக்கேன். நான் குளிச்ச மாதிரியா இருக்குது. மேக்கப் பண்ண மாதிரி இல்ல. சும்மா அப்படியே எந்திரிச்சு வந்து guys. ரயில்வே டீ வேற லெவலா இருக்குது. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த ட்ரெயினில் அந்த ட்ராவல் பண்ணி அந்த டீயை குடிக்கிற சுகமே சுகம் தான். ஸோ இந்த ட்ரெயினை பற்றி நம்ம டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் guys. இது வந்து ஒரு இப்போ வந்து கங்காப்பூர்னு ஒரு சிட்டி வந்திருக்கு. இது வந்து ட்ரெயின் வந்து ஆன் டைமில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கு. இது ஒரு ராஜஸ்தானில் தான் வரும். இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ராஜஸ்தான் முடிஞ்சிடும். 2 நிமிஷம் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து கிளம்பிடுச்சு guys. अभी गंगापुर सिटी करके रेलवे स्टेशन में आए. செம்ம குளிராக இருக்குது. நம்ம மும்பையில் வந்து குளிரே இல்லை, இங்கே நல்லா குளிராக இருக்குது. உண்மையில் அந்த ஸ்வெட்டர்லாம் நம்ம கொண்டு வந்து ரொம்ப நல்லா தான் போச்சு. சார் பழம் வாங்கிடலாம், சூப்பராக இருக்குது பாருங்க. எங்கள் பசங்களை அங்கே பாருங்கள், அந்த கச்சடாவெல்லாம் பாருங்கள், ஒரு டெய்லியில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாங்க, யாருக்குமே இப்படிலாம் குளம் இருந்துச்சு. இவருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது தான். ஓ நம்ம கச்சடா நம்மளே எடுத்து வச்சுட்டா நல்லது அப்படின்னு நினச்சி. சூப்பர் ப்ரோ, சூப்பர், நல்லா அழகாக எடுத்து வச்சிட்டீங்க. ஏன்னா அவங்க கொண்டு போது கரெக்டாக இருக்கும் அந்த எடுத்து வச்சது. இப்போ வந்து மதுரா வந்துட்டோம். மதுரா வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கிறிஸ்துவோட பிறந்த இடம் இது. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த இடம் வந்துடுமா. அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டரா மதுராவோட அந்த கோயில், அந்த ஒரு பெரிய கோயில் ஒன்று கிருஷ்ணரோட கோயில் இருக்குதா, அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதான். அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ட்ரெயினும் ஆன் டைமில் போயிட்டு இருக்கு. இது எவ்வளோ ஜல்தி அந்த மாதிரி இருக்கலாம். 8 மணிக்கா நம்ம டெல்லி வந்துட்டோம். ஆனால் செம்ம ஸ்பீடு கேஸ். நம்ம நேற்று நைட்டு உட்காந்தோம், இன்னைக்கு மணி 12 மணிக்கு டெல்லி வந்துட்டோம். என்ன ஸ்பீடாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நிசாமுதீன் ஸ்டேஷன் இங்கேருந்து டெல்லி, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். டெல்லியிலையும் நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்கு கேஸ். இன்னும் அடுத்த டைம் நம்ம டெல்லி வந்து நம்ம நல்லா சுற்றி பார்க்கோம். இப்போ பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லி ரொம்ப இடம் இருக்குது கேஸ். உண்மையில் இங்கேருந்து ஆக்ரா எல்லாமே, தாஜ்மஹால் எல்லாமே ரொம்ப பக்கம். அடுத்த நம்ம ஒரு டெல்லி டூர் நம்ம போடுவோம். அது பூரா டெல்லியை பூரா நம்ம சுற்றி பார்க்கலாம் guys. இப்போ நம்ம மணாலி போகிறதுனால இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கோல்டன் டெம்பிள் அந்த ஸ்டேஷன்லாம் வரும். நிசாமுதீன் சொன்ன மாதிரி சாப்பாடு வந்து நம்ம வந்து ட்ரெயினில் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து அண்டா கடி மசாலா வேற ரைஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். காட்டுற மாதிரி உங்களுக்கு ரைஸு 2 முட்டை வேற ஒரு கறி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சித்தப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தா எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கு. உண்மையில நல்லா இருக்கிறேன். ரயில் சாப்பாடு அவ்வளோ இதாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. உண்மையில
150 ரூபா வறுத்து சாப்பாடு இது, அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். IRCTலேருந்து வாங்கியிருக்கோம் நாம, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் guys. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அம்ரிட்சர் வந்துட்டோம். வண்டி வந்து ஒரு 1/2 hour லேட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய vlog எடுக்கணும்னு நினச்சோம், நம்ம மேலே படுத்துக்கிட்டேன், அதனால் எடுக்க முடியல. இந்த வீடியோ நம்ம இந்த எபிசோட் வந்து அம்ரிட்சர்லேருந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடில் நம்ம அம்ரிட்சர்லேருந்து எங்கே போகிறோம் அது எல்லாமே வரும். நாளைக்கு இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு, 26 ஜனவரி இன்னைக்கு. ஸோ அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன வரும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டேஷன் வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி இதுதான் அம்ரிட்சர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம இப்போ இந்த வீடியோ எண்ட் பண்ணுறோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் guys. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம். அதோட உங்களுக்கு உங்கள் பாய்.